தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இப்ப தங்கம் எல்லாம் எவ்வளவு ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம பாக்குறோம் நிதர்சனமா. இப்ப அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதை எப்படி கொடுக்க போறாங்க, அதுக்கான நிதி நிலை எப்படி இருக்கு, எப்படி சமாளிக்க போறாங்கன்றது தெரியல. மக்கள் நலத்திட்டங்களை பொறுத்தவரையில் திமுகவை விட அதிமுக கடந்த 40-50 ஆண்டு கால வரலாற்றில் பார்த்தா பெட்டரா செய்யறாங்க. ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடையிலே முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கருத்தை சொன்னார். நான் அங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். என்னன்னா, எங்களால் முடிந்தவரையில் செய்கிறோம், இல்லை என்றால் விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்த வார்த்தையை நான் அப்படி சொல்றேன், விடைபெற்றுக் கொள்கிறோம் என்கிற அளவுக்கு அவர் விரக்தியான. அந்த அளவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் போது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று வரையில் உலக நாடுகளே, பல நாடுகளால், உலக அமைப்புகளால் பாராட்டப்படுகிற சத்துணவு திட்டம் இன்று வெற்றிகரமாக முடியும். அவர் கொண்டு வந்த ஸ்கீம். காமராஜர் காலமும் எந்த நலத்திட்டங்களும் அவர் அனௌன்ஸ் பண்ணல. மத்திய உணவு திட்டம், வளர்ச்சி பணி அவர் தான் கொண்டு வந்தார். நாளைக்கு ஆட்சிக்கு வர்றீங்களே இல்லையா, அது மக்களோட தீர்ப்பு, அது வேற. நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த 10 மாதத்துல திமுக இந்த குறைகளை ரெக்டிஃபை பண்ணிச்சுன்னா, மருத்துவமனையில் இருந்தபடியே அதிகாரிகள் அவருக்கு ரிப்போர்ட் பண்றது, மாவட்ட ஆட்சியர் கூட மக்களோடு கூட கலந்துரை பேசுறது எல்லாமே வீடியோ வெளியாச்சு. அப்பனா பொறுப்பு முதலமைச்சர் ஆகிறாரா உதயநிதி ஸ்டாலின் வருது. இப்போ ஒருவேளை அவர் பொறுப்பு முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா அந்த ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிற அந்த ரேஸ்ல உதயநிதி வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. தேர்தல் களத்தில உதயநிதி ஸ்டாலின் வேலை செய்வார்ன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இதே மு.க. ஸ்டாலின் களத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார். ஆத நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் அது 26 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட தொடக்கத்திலேயே ரொம்ப பிரேயரா தொடங்கி இருக்கிறவர் இபிஎஸ். இதுல இப்ப நேற்று அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் விவாத பொருளாக மாறுது. குறிப்பாக தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம். அது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அறிமுகம் செய்து அப்போ அவங்க நடைமுறைப்படுத்தி வந்த திட்டம். அது இப்ப தங்கம் இதெல்லாம் எவ்வளவு ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம பாக்குறோம் நிதர்சனமா. இப்ப அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இது சம்பந்தமா உங்களுடைய பார்வை? அவர் இது வாக்குறுதியாக சொல்லியிருக்காரு. இன்றைய நிலவரப்படி தங்கம் அந்த அளவுக்கு தாலிக்கு தங்கம் தர முடியுமா இல்லைன்னு தெரியல. ஆனால் ஒரு கருத்தை நான் சொல்லி ஆகணும். அதாவது இந்த மக்கள் நல திட்டங்களை பொறுத்தவரையில் வெல்ஃபேர் மெஷர்ஸில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுக ஓரளவு ஏனும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும். நாம் கடந்த கால வரலாற்றை பார்த்ததில்லை. தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்யப்பட்டது, அதாவது மாற்றப்பட்டு வேற ஒரு ஸ்கீம் அவங்க சொல்கிறாங்க. திமுக 4 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஃப்ரம் த டே ஒன், முதல் நாள்லேருந்தே தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்யப்பட்டு திமுக ரத்து செய்து விட்டது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது அதிமுக. அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பல கூட்டங்களில் சொல்லியிருக்கார், பல தேர்தல்கள்லையும் சொல்லியிருக்கார். ஸோ அவங்களுக்கு ஒரு குறுக்கள், இது நம்ம ஸ்கீம், பெட் ஸ்கீம். இப்போ இவங்களுக்குன்னு ஒரு பெட் ஸ்கீம்ஸ் ஒரு 5-6 இருக்குது. அதை மறுபடியும் கொண்டு வரணுங்கிற குறியாக இருக்காங்க. அதை எப்படி கொடுக்க போகிறாங்க, அதுக்கான நிதி நிலை எப்படி இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது தெரியல. 2 விஷயத்தை நான் உறுதியாக சொல்லுவேன். மக்கள் நலத்திட்டங்களை பொறுத்தவரையில் திமுகவை விட அதிமுக கடந்த 40-50 ஆண்டு கால வரலாற்றில் பார்த்தா பெட்டராக செய்கிறாங்க. பெட்டர். டிஎம்கே விட ஏடிஎம்கே நல்லா செய்கிறாங்க. பல நலத்திட்டங்கள், எந்த நலத்திட்ட உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா கூட அம்மா உணர்வோம், முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம், ஆடு மாடு வழங்குதல், மிக்சி வழங்குதல், அப்புறம் லேப்டாப் கொடுக்குது, சைக்கிள் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களில் அவங்க இருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஸ்கூட்டி கூட கொடுத்தாங்க. எடப்பாடி பீரியடில் பெண்களுக்கு ஸ்கூட்டி கூட கொடுத்தாங்க. ஸ்கூட்டிக்கு மானியம் தரப்பட்டது. மானியம் தரப்பட்டது அது ஒன்று. அப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுத்தது, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நிதி நிலையம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதுல கேள்விதான். ஏன்னா அந்த ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2021 இப்போ வரைக்கும் இந்த திமுகவுடைய ஸ்டாலினுடைய ரெஜிமில் மட்டும்
இவங்க வாங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுடைய ஒட்டுமொத்த கடன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை வந்து நெருங்கிடுச்சுன்னு பார்க்கணும். ஏற்கனவே இதோட தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து என்ன சொல்ற எடப்பாடி பழனிசாமி, அதிமுக வந்திருந்தால் இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாவாக உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதுவும் ஒரு தரப்போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பெண்களுக்கு மாதம் 1500 தாலிக்கு தங்கம் அப்படின்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, எப்படி தர முடியும்னு ஒரு கேள்வி வராதா? அது நிச்சயம் வரும். அதுதான் அதுக்கு அதனால தான் சந்தேகத்தை எழுப்புறோம். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். அதாவது ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இடைத்தரகர்கள் மூலமாக போகிறது, கான்ட்ராக்ட் மூலமாக போகிறது, முறைகேடாக இயற்கை வளங்கள் சுரண்டுதல், அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது திமுக ஆட்சியில் தான் நம்ம பார்க்குறோம். ஊழல்னால் அதிமுக எல்லா கட்சியும் இந்த கட்சியை நம்ம ஸ்பேர் பண்ண முடியாது. ஆனால் எது அதிகம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் 96 வரையில் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் ஊழல் தலைவிரிச்சு ஆடிச்சு, சந்தேகமே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய சூழலில் திமுக மீதான ஊழல் புகார் அதிகம். இப்போ ஒரு திட்டத்துக்கு இவ்வளோ செலவாகும்னா அதே போல் பல மடங்கு கணக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. இப்போ 4000 கோடி சென்ற பருவமழை காலத்தில் ஒதுக்கப்பட்டதுன்னு மேயர் சொன்னாங்க. எல்லா திட்டங்களும் நிறைவேறியாச்சுன்னு சொன்னாங்க. இப்போ பார்ப்போம், இன்னும் 2 மாதங்களில் மழை வரும்போது எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, என்ன போகுது, அது எங்கே போகுது. இந்த மாதிரி இது நாம் சொல்லக்கூட தேவையில்லை. 30,000 கோடி என்னமோ எங்கேயோ சைஃபன் ஆகிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு பிடிஆர் பழனி அப்போது நிதி அமைச்சராக இருந்தவர் சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஸோ அதனால தான் இந்த கடன் சுமை அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அதிமுக இருந்தால் இந்த அளவுக்கு இருக்காது. அதுக்காக அவங்க சுத்தம் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அவங்க காலத்துலேயும் ஊழல் இருக்குது, அவங்க காலத்தில் கமிஷன் அடிக்குது, எல்லா காலத்திலும் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அதே சமயத்தில் அவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும், பாப்புலராக இருக்கணும், தொடர்ந்து தேர்தல் வெற்றியை குவிக்க வேண்டும் என்பதற்காக ஓரளவேனும் சின்சியராக வந்து நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க. நீங்கள் 2007 கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தபோது விவசாயிகளுக்கு 5 ஏக்கரோ 3 ஏக்கரோ நிலம் தரப்படும் அப்படின்னார். அது தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டார், வெளிப்படையாக வெளியிலையும் சொல்லிட்டார். ஆட்சிக்கு வந்த பிறகு அவரால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமல் அவருக்கு யார் மிஸ்லீட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ வந்து நிலங்கள் போதிய அளவு இல்லை. விவசாயிகள் எண்ணிக்கை எவ்வளவோ அவங்களுக்கு ஏற்ப 5 நிலம் இல்லை. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணார், தர முடியாமல் போனோடனே நீங்கள் தரிசு நிலத்தை கொடுங்கள், நாங்கள் திருத்தி தருகிறோம், திருத்தி விளை நிலமாக தருகிறோம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்தார். அவ்வளோ முடியாதுன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் கலைஞருக்கு அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற இது உண்டு. இது அந்த அண்ணா சொன்ன மாதிரி தான், 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். அதாவது 67 அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு முன் தேர்தல் போது அரிசி தட்டுப்பாடு மோசமாக இருந்தது. மன்றாடியார் தான் அப்போ உணவு அமைச்சராக சார், நல்ல சர்க்கரை மன்றாடியார்னு பேர் அவர். உணவு கடும் மோசமாக இருந்தது. அது வந்து அதுக்கு காங்கிரஸ் மட்டும் காரணம் இல்லை, நாட்டினோட நிலைமையே காரணம். அது ஒரு பக்கம். அது அந்த சமயத்தில் அண்ணா முன்வைத்த காங்கிரஸ் ஆட்சியாளருக்கு எதிராக முன்வைத்த திட்டங்களில் ஒன்று, நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு 3 படி அப்படின்னார். ஆனால் யதார்த்தத்தில் முடியல. ஆட்சிக்கு தேர்தல் நெருங்க 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். அப்போ நான் உண்மையை சொல்லி ஆகணும், அண்ணா முதலமைச்சரான பிறகு பல கடைகள் அவரே சென்று 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி கொடுத்தார். நான் பார்க்கவில்லை, ஆனால் நான் வசித்த இடத்துக்கு நெருங்கிலே சில கடைகளுக்கு அவரே வந்து 1 ரூபாய்க்கு 1 படி அரிசியை கொடுத்தார். சில காலம் நீடித்தது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மாறி போச்சு. இப்போ அது கலைஞர் ஆட்சியில் இலவச அரிசி சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசியில் ஏதோ திட்டங்கள்லாம் கொண்டு வந்து, இதில் நல்ல திட்டங்கள் அதெல்லாம் நான் வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டோன்னு நான் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதிக நான் இந்த நிலத்துக்கு வரேன், விவசாயிகளுக்கான நிலம். அப்புறம் இப்போ நிலத்தை வந்து இல்லைன்னு தெரிஞ்சோன்னா தரிசு நிலத்தை கொடுங்க, நாங்கள் திருத்தி கொடுக்குறோம் அப்படின்னா கலைஞர். அப்படி முடியல. ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று நினைக்கிறேன், அல்லது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடுமையாக அதை விமர்சித்த போது ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடையிலே முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கருத்தை சொன்னார். நான் அங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். என்னன்னா, எங்களால் முடிந்தவரையில் செய்கிறோம், இல்லை என்றால் விடைபெற்றுக் கொள்கிறோம். இதை அவர்கள் சொன்னார். இந்த வார்த்தையை நான் அப்படி சொல்கிறேன், விடைபெற்றுக் கொள்கிறோம் என்கிற அளவுக்கு அவர் விரக்தியான. கலைஞர் கருணாநிதிக்கு மேலே என்ன ஒன்றுனா, சொன்னோம் செஞ்சோம்னு இருக்கணும்ன்ட்டு
அவரால் முடியாமல் போச்சு. இயல்பு நம்ம வந்து அவரை வந்து புகார் சொல்ல அவர் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா யதார்த்தத்தையாக ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டார். அந்த அளவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். மாறாக 80ல் ஆட்சிக்கு வந்தார் 2ஆம் முறையாக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் 82ல் 82 83 சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று வரையில் உலக நாடுகளே பல நாடுகளால் உலக அமைப்புகளால் பாராட்டப்படுகிற சத்துணவு திட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியும். அவர் கொண்டு வந்த ஸ்கீம் ஒரு நல்ல திட்டத்தை அவர் கொண்டு வந்தார், செஞ்சிட்டார். காமராஜர் காலத்துலேயும் நான் அதையும் மறுக்கக்கூடாது. காமராஜர் காலமும் எந்த நலத்திட்டங்களும் அவர் அனௌன்ஸ் பண்ணலை. மத்திய உணவு திட்டம் வளர்ச்சி பண்ணி அவர் தான் கொண்டு வந்தார். பள்ளிக்கூடங்களை திறந்தது, எழுத்தறிவை அதிகரித்தது, பல திட்டங்கள், அணைக்கட்டுக்கு நிறைய திட்டங்கள். அவரும் பெருசாக ஒன்றும் சொல்லலை. இவங்க நான் ஏன் இதை சொல்ல வரும்னா, நீங்கள் ஒரு திட்டத்தை ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் இப்போ யோசிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கலாக இது வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து கூடவே இருக்கு. குறிப்பாக இப்போ தங்கம் விற்கிற வேலை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கில் 2000 3000 அதிகரிச்சு இப்போ இன்னைக்கு பார்க்குறோம் 1000 ரூபாய் சரிஞ்சிருக்கு ஒரு சவரனுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏழை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக இந்த தங்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாலிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் கேள்விக்குரிய. அது வந்து அதை நம்பி ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி வாக்குறுதிகளை வீசி அள்ளி இருக்க வேண்டிய தேவையில்லை. நாம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விமர்சிக்கிறோம். நாமனா எல்லாரையும் சொல்கிறோம். விமர்சிக்கும் போது என்னென்ன திட்டங்கள் அவங்க சொன்னாங்க செய்யலை அப்படின்னு அரசியல் பார்வையை மட்டும் முன்வைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல அரசியல் கட்சியாக இருந்தால் அதோட இன்னொரு பார்வையை பார்க்கணும். அவங்களால முடியல, ஏன் முடியல, அந்த முடியாததுக்கு என்னென்ன காரணமோ அதெல்லாம் தவிர்க்கணும். உதாரணத்துக்கு நிதி எங்கோ போகிறது, மதுபான விற்பனையை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோதான் அப்படின்றாங்க, மதுவுக்கான விலையை அதிகரித்து கூடுதல் வருவாய் பெற முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீட்டு வரி, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்களாங்கிற கேள்வி இருக்குது. நிதி வேணும் நிச்சயமாக. அந்த நிதியை எப்படி திரட்ட போகிறீங்க? ஆனால் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் வந்து ஆரம்பத்தில் நல்ல முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. பொருளாதார நிபுணர் குழு வச்சாங்க, பல விஷயங்களில் நல்ல நடவடிக்கை. என்ன அது ஏன் அதுக்கு அடுத்த ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன, தொடர் நடவடிக்கை என்ன என்கிற கேள்விக்குறியா இருக்கு. அதெல்லாம் அவங்க பண்ணியிருந்தாலும் பிரச்சனையே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ரகுராம் ராஜன் அந்த குழு வந்து கொடுத்த பரிந்துரைகள் என்ன இன்று வரையில் வெளிப்படுத்தப்படவில்லை. ஒன்று, நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சில வாக்குறுதி அள்ளி வீசிட்டாங்க. உதாரணத்துக்கு நீட்டை ஒழிச்சிடுவோம்னாங்க. ஆனால் அதை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண விரும்பலை. என்ன நீங்கள் ஒரு ரகசியம் வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. நான் அது தொடர்பாக இன்னொரு கருத்து அப்புறம் சொல்கிறேன். இது மகளிர் உரிமை திட்டம், எல்லாருக்கும் மகளிர் தொகை தரப்போகிறோம் அப்படின்னாங்க, நடக்கலை. அப்புறம் தகுதியானவர்கள் சொல்லி, ஏன்னா முடியல, அவங்களால் முடியலைங்கிற யதார்த்தத்தை மக்களிடம் சொல்லும் தயக்கம். ஏனென்றால் அப்படி சொன்னால் அது அரசியலாக்கப்பட்டு விடும் என்ற கவலை. நீங்கள் அதையும் துணிஞ்சு செய்கிறது தான் ஒரு துணிவான அரசியல்வாதி. ஒன்று. அப்புறம் வந்து இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து இதை செய்கிறோம் அதை செய்யணும்னு சொன்னாங்க, நடக்கலைன்றபோது அதுக்கான யதார்த்தத்துக்கு என்ன காரணம், அதை தீர்க்கணும் என்னன்றது செய்யாது தான் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இதிலேருந்து அதிமுக பாடம் கற்றுக்குதான்றது முக்கியம். நீங்கள் திமுகவினுடைய ஃபெயில்யூரை சொல்லி வெற்றி பெறலாம், ஆனால் அதோடு நின்று விடாதீர்கள். அவங்க ஏன் ஃபெயிலியர் ஆனாங்க, அதை மாற்றணும், அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். நான் ஏன் இதை சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி 89 ஆட்சிக்கு வந்தார். 13 ஆண்டுகள் வனவாசம் மாதிரி ஆட்சியை வாய்ப்பே இழந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல சட்டப்பேரவையில், நான் இப்போ சட்டப்பேரவை நியூஸ் ரிப்போர்ட்டராக கவர் பண்ணியிருக்கேன், ஒரு கட்டத்தில் சொன்னார், சாராய சாம்ராஜ்யத்தை தகர்த்து விட்டோம். இந்த வார்த்தை இப்படியே பயன்படுத்துகிறேன். நான் கோட் பண்ணுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, மதுபானங்கள் மூலமாக அரசு கிடைக்க வேண்டிய வருவாய்
வேறெங்கோ போகிறது. அதை தடுத்து நிறுத்தி அரசுக்கு வருவாய் வருகிற அளவுக்கு செய்துவிட்டேன். நடவடிக்கை எடுத்து செஞ்சிருக்கார். அப்போ கேட்ட கேள்விகளுக்கு சொன்னார், அதாவது கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி, எங்கள் மண்டை காலி இல்லைன்னா. அதாவது யோசிக்கிறோம். தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிரம்பாது, சிந்திச்சு முன்னேற வேணும் அப்படின்னு பட்டுக்கோட்டையார் பாடலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட நாடோடி மன்னன் படத்தில் பாடுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, ரைட், இந்த பிரச்சனைக்குரியவன் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அதுவும் சரி. ஆனால் நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நிச்சயமாக எதேனும் சிந்திச்சு, நான் அதிமுகவுக்கு வைக்கிற கோரிக்கை அல்லது வேண்டுகோள் அல்லது யோசனை அல்லது அறிவுரை எதுவான எடுத்துக்கங்க. இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வர்றீங்களா இல்லையா, அது மக்களோட தீர்ப்பு, அது வேறு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இந்த 10 மாதத்தில் திமுக இந்த குறைகளை ரெக்டிஃபை பண்ணிச்சுன்னா அதுவும் இருக்கலாம். நம்மளால் அது குறை சொல்ல முடியாது, யார் என்ன செய்ய போகிறோம்ல. ஆனால் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை ஒட்டி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பலன் கிடைத்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது முக்கியம், அதுவும் முக்கியம். அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறவ சில விஷயங்கள்லாம் எனக்கு கவர்ந்து இருக்குது. உதாரணத்துக்கு பட்டுப்புடவை தீபாவளி பண்டிகையில் பெண்களுக்கு தரமான சேலை வழங்கப்படும் என்று சொல்லுங்கள். பரிசாக குடும்பத்துக்கு 2500 தரப்படும். நல்ல ஸ்கீம் தான். பெண்களுக்கு 2500 யாருக்கு தரப்போகிறீங்க, வறுமை கோட்டு கீழையா என்ன இதுன்றதை இப்போவே ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டு நிதி நிலைமை எப்படி இருக்குது, அல்லது இதுக்காக நிதி ஏதாவது பெருக்க முடியுமா, இதெல்லாம் யோசித்து வச்சுட்டு, ஏற்கனவே கடன் அதிகரிச்சிருக்கு, கடனை திருப்பி செல்வதற்கான நடவடிக்கை இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் சேலையை கொடுங்க. இலவச சேலை வேட்டி திட்டம் ஏதோ கிடப்பில் போடப்பட்டதாக புகார் உண்டு, குற்றச்சாட்டு உண்டு. இப்போ அதையும் ரிவைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோன்னு இப்போ பாருங்கள். எல்லா விஷயங்களும் யோசித்து பிறகு நீங்கள் தேர்தல் கடத்தி சந்திகள் அதை வச்சுக்கோங்க. அதை ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளிப்படுத்த வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் இந்த திட்டங்களுக்கோடு தயாராக இருங்கள், அதுதான் நம்ம கோரிக்கை. அப்படி இருந்தால் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு மக்கள் எடைபோட மக்கள் நல திட்டங்களை பொறுத்தவரை அப்படி இருப்பது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் கருதுகிறேன். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அறிக்கை வந்திருக்கிற ஆஞ்சியோகிராம் முதலமைச்சருக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வருது. இதே பேரலாக இன்னொரு டிஸ்கஷன் என்ன போகுது அப்படின்னா, பொறுப்பு முதலமைச்சராக ஆகிறாரா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ட்டு. ஏன்னா முதலமைச்சர் என்னதான் இப்போ நேற்று ஒரு வீடியோ வெளியாச்சு, மருத்துவமனையில் இருந்தபடியே அதிகாரிகள் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறது, மாவட்ட ஆட்சியர் கூட மக்களோடு கூட பேசுறது எல்லாமே வீடியோ வெளியாச்சு. ஆனால் இது எப்படியே இப்போ ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்துருக்க அறிக்கையில் இன்னும் 2 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ மருத்துவமனை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா பொறுப்பு முதலமைச்சர் ஆகிறாரா உதயநிதி ஸ்டாலின் வருது. இப்போ ஒருவேளை அவர் பொறுப்பு முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா அந்த ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிற அந்த ரேஸ்ல உதயநிதி வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. உங்களுடைய இதில் இது மாதிரி சொல்லப்படுவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான். என்னை பொறுத்தவரையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடம்பை நல்லா கவனிச்சுப்பார். அதில் நல்ல ரெகுலர் வாக்கிங் போவார், எக்ஸசைஸ். நானே தனிப்பட்ட முறையில் அவரே என்கிட்ட சொன்னார். நான் அப்போ பார்க்கும்போது ஒரு சூட்டில் தான் இருந்தார், ட்ராக்ஸில் இருந்தார். இப்போதான் வாக்கிங் போயிட்டு வந்தேன்னு சொன்னார். அதெல்லாம் உணவு கட்டுப்பட்டதில் அவருக்கு தெளிவாக இருக்கார். அவருக்கு என்னதான் இருந்தாலும் 70+ 70 வயது. அப்போ உடலில் பல்வேறு வயதுக்குரிய சில பிரச்சனைகள் வரும். அதை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆஞ்சியோகிராமில் செக் பண்ணும்போது அவருக்கு எந்த பிளாக்கும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நல்லது தான், வரவேற்கிறதுக்கு. அவருக்கு ஓய்வும் தேவை. முதலமைச்சர் இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள், கட்சி தலைவராகவும் இருக்கார், திராவிட முன்னேற்ற கழக தலைவராகவும் இருக்கார், தமிழக முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அவருக்கு உண்டான கூடுதல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா. ரெண்டாவது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்கார், அவர் கடந்த வாரம் அவருடைய மூத்த சகோதரர் மு.க. முத்து மறைவு அது கூட அவர் தாக்கியிருக்கலாம். அதாவது தாக்குறதுனா அந்த டைமில் அவர் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, சரியாக சாப்பிடல அப்படின்றாரு. இதெல்லாம் இருக்குது இல்லையா, வேலைக்கு சாப்பிடணும், இதெல்லாம் இருக்குது. இது ஹெல்த் இஷ்யூ பெரிய பாதிப்பு இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் உடல் ஓரிரு நாட்களில் தேவையான அளவுக்கு ஓய்வுகளை எடுத்துக்கொண்டு மருந்து தேவையான அளவுக்கு உடல் நலன் பேணி மறுபடியும் பணிக்கு முழு நேர பணிக்கு வருவார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதனால் பொறுப்பு முதலமைச்சராக ஸ்டாலினை இப்போது கொண்டு வருவார்களான்னு தெரியும். வாய்ப்பு எனக்கு இருப்பதாக நான் நம்பவில்லை, ஏற்பதில்லை. அது வெறும் நேரட்டிவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இந்த தேர்தல் அப்படி சந்திப்பேன். தேர்தல் களத்தில் உதயநிதி ஸ்டாலின் வேலை செய்வார்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. மக்களவை தேர்தல் அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஏன் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இதே மு.க. ஸ்டாலின் களத்தில்
சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார். 1986 எம்ஜிஆர் இருந்த காலத்தில் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்த போது திமுகவின் இளைஞர் அணி தான் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி பல இடங்களை கைப்பற்றியது, வெற்றி பெற்ற திமுக. காரணம், அப்போ உற்சாகமாக வேலை செய்கிறாங்க. இதையே யங்குனா எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யலாம். அப்போ கலைஞர் அவர்கள் 70 வயதுக்கு மேலே வந்துட்டார். இவர் 40 வயதில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஈஸியாக அவரால் வேலை செய்ய முடியும். அதே நிலை தான் இப்போ 70+ல் ஸ்டாலின் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் வந்து 50 நெருங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வார். தேர்தல் களத்தில் தீவிர பணியில் உதயநிதி ஸ்டாலின் ஈடுபடுத்தப்படுவார். மற்றபடி பொறுப்பு முதலமைச்சர் அந்த இதெல்லாம் யூகங்கள் தான் என்று நினைக்கிறேன் நான். நன்றி சார், பல்வேறு கேள்வி பிடிச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.